பிரபஞ்சமல்லி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நபர்களுடைய மனதில் பதிந்திருக்கக்கூடிய உண்மையான எண்ணங்கள் என்னவா இருக்குது, உண்மையாகவே என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே, ஸோ ஏதாவது விஷயம் மறைக்கிறாங்களா அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இப்போ அவர்களுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான எண்ணங்கள் என்னவா இருக்குது. ஓகே, ஸோ இந்த காதலை பொறுத்தே பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு நீண்ட கால ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் இந்த நபரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து காதல் செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த நபர்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் தொலைவில் இருக்கீங்க அப்படின்றதுனாலோ என்னமோ சில விஷயங்களை வந்து பேசுகிறது தெளிவுபடுத்துறது அப்படின்றதுல ஒரு பெரிய சிரமமாக இருக்கலாம். ஸோ அதையும் தாண்டியே இப்போ நீங்கள் தூரமாக இருக்கீங்க அப்படின்றதுனால என்னமோ தூரத்தில் இருந்து பார்க்கும்போது உங்களை பற்றின விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு விஷயம் மாற்றாகவும் அவர்களை பற்றின ஒரு சில எண்ணங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மாறாகவும் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேர்னி, அதுதான் உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த காதல் வந்து இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் படி பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து இந்த காதலுக்கு போராடுற மாதிரி இருக்குது. இதனால் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள முடியலை அப்படின்னு கொஞ்சம் ஏக்கத்தோடு இருந்தாலுமே நான் இதை வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இங்கே ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் வந்து போராடி கொண்டிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அவங்க மனசுக்குள்ளே பார்க்கும்போது கூட ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கலாம், அது உங்ககிட்ட ஷேர் பண்ணி கொள்றதுக்கு யோசிக்கலாம். பட் அது ஷேர் பண்ணினா இப்போ இருக்கிற இந்த பிரிவில் கூட ஓகே பிரிவில் இருந்தாலுமே கூட இந்த நபர் எனக்கானவள் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒதுங்கியிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த நபர்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா இதுக்கப்புறமும் இந்த காதல் வந்து தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற பெரிய கொஷின்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்போது மன ரீதியாக பார்க்கும்போது இந்த நபர்களுக்கு வந்து உங்களுடனான காதல் உறவை முறித்து கொள்ளவும் முடியலை, இருந்தாலுமே இந்த காதல் உறவை முன்னெடுத்துட்டு போகிறதுக்கு முடியாமல் யோசித்து கொண்டிருக்கலாம். ஓகே, ஏன் அப்படின்னா ரெண்டு பேர்த்துலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணும், ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த காதலை வந்து தொடர முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வித்தியாசம் அப்படின்றது நிறைய இருக்குது. அவர்களுடைய சைடுக்கும் உங்களுடைய சைடுக்கும் ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சமயம் சார்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மாறாக இருக்குது அப்படின்றதுனால என்னமோ இங்கே வந்து அவங்க முன்னோக்கி வர்றதில் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிடிவாதங்களும் உங்கள் நபர்களுக்குள்ளே இருக்கிறத நான் பார்க்குறேன். அதாவது இப்போ நான் இந்த நபர்கள் வந்து உங்களுக்காக எதிர்பார்த்துட்ருக்கலாம், இருந்தாலுமே அதை விட்டு கொடுத்துட்டு வராமல் இருக்கிறது, ஓப்பன் பண்ணி கதைக்காமல் இருக்கிறது, உண்மையான விஷயத்தையும் காதலையும் அவங்கக்குள்ளேயே வச்சுக்கொள்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களில் உங்கள் நபர்கள் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கான அந்த காதலை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இந்த நபர்கள் தயாராக இல்லை, மறைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா அவர்களுக்கு மனசுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஒரு குட் பர்சன்ட்டு தெரியும், உண்மையான நபர்ன்ட்டு தெரியும், அவர்களுடைய அகராதியில் உங்களுக்கான இடம் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ ஆனாலுமே அதை ஞாபகங்களாக சேர்த்து வைக்கிறாங்களே தவிர்த்து அவர்களுடைய உள்மனதை வந்து வெளிக்காட்டாமல் இருக்கலாம். ஓகே, சொல்ல முடியாத விஷயங்கள், உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. மேபி அதை ஷேர் பண்ணியிருந்தா கூட இந்த ரிலேஷன்ஷிப் உடையாமல் அப்படியே தொடர்ந்துருக்கும், அல்லது மனம் விட்டாது பேசியிருக்கலாம். ஆனால் இந்த பிரிவில் வந்து உங்கள் நபர்கள் நிறையவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஒரு சிலர் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸு பார்க்குறது, சோஷியல் மீடியாவில் தேடுறது இப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து இன்னொருத்தர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சு கொள்கிறாங்க. ஆனால் இவங்க உங்களை தேடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வெளிக்காட்ட மாட்டேன்றாங்க. ஓகே, ஸோ இவங்க கேட்க தான் செய்கிறாங்க, தேட தான் செய்கிறாங்க, பட் வெளிக்காட்டுறதுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகே, ஸோ அவர்களை பொறுத்து பார்க்கும்போது அவங்க லைஃப்பில் கிடைச்ச ரொம்பவே அற்புதமான கிஃப்ட் அப்படின்னா அது நீங்கள் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு சில லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த நபர்களாகவே எழுதியிருக்கலாம், ஒரு மெசேஜ் ஒன்று கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கலாம். ஓகே, ஒரு சில நபர்களுக்கு இங்கே கொடுக்க முடியாமல் போயிட்டுருக்கலாம், ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கீங்க அப்படின்றதுனாலும் என்னமோ ஒரு சில விஷயத்த வந்து இங்கே உங்கள் நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொள்ள முடியாமல் இருக்குது. ஆனால் இவர்களுடைய ஃபேமிலி சைட் பார்த்தா இந்த காதல் பெரிய இஷ்யூவை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றது மட்டும் இங்கே தெளிவாக தெரியுது. ஏன் அப்படின்னா இந்த நபர்களுக்கு வந்து நீங்கள் வேணும், நீங்கள் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட், ஆனால் அவர்களுடைய ஃபேமிலி சார்ந்த
சார்ந்து பார்க்கும்போது மேபி இந்த நபர்களுக்கு அவர்களுடைய ஃபேமிலி சைடில் உங்களை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது இந்த நபர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குடும்பம் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நபர்களுக்கு அதை விட்டுட்டு என்னால் சடனாக இங்கே வர முடியாது, என்னை நம்பி இருக்கிறவங்களை விட்டுட்டு வர முடியாது அப்படின்றதுனாலோ என்னமோ இப்போ நீங்கள் என்ன விஷயம்தான் கேட்டாலும் இல்லை கேட்டிருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான சரியான பதில்களை வந்து சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நபர்களுக்கு தெரியாது இந்த நபர்களோட நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீங்களா அப்படின்னு ஒரு சில சந்தேகத்தோடையே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரன் ஆகியிருக்கும். ஏன்னா உங்கள் கூட இருக்கும்போது நிறைய கொஷின்ஸ் வந்து வச்சுருப்பாங்க, நீ அப்படியா இப்படியா அப்படி சொல்லி நிறைய கேள்விகளை கேட்டிருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, அது கொஞ்சம் பொருந்தாது, இல்லை அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்றது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர்களுடைய ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் எதிர்பார்க்குற விஷயம்லாம் வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா அவர்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய எண்ணமெல்லாம் வேறொரு விஷயத்தை நான் எதிர்பார்க்குறேன், இப்படி இருக்கிறேன் அப்படி இப்படி இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ உண்மை விஷயம் என்ன அப்படின்ற சொல்லாமல் கூட உங்கள் நபர்கள் மனசுக்குள்ளே வச்சிட்ருக்கலாம். ஓகே, அப்போ மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது ஃபேமிலி சைடில் உங்களை கொண்டு போய் சேர்க்குறது. ஓகே, ஸோ ஃபேமிலி சைடில் உங்களை இன்ட்ரோ பண்ணி அந்த விஷயத்த அப்படியே இந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் டைமாக கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சில பயங்களும் உங்கள் நபர்களுக்கு இருக்கலாம், அதை கொஞ்சம் வழிகாட்டி கொள்ளாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் கொஷின்ஸ் வைக்கும்போது உங்கள் மேலே ஒரு கோபமாக நடந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இவர்களால் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுக்குமே இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், நான் விரும்புகிற மாதிரி என் நபரும் என்னை விரும்புகிறாரா அப்படின்னு உங்கள் கேள்வி இருக்குது. அப்படின்னா அந்த கேள்விக்கான ஆன்சர் எஸ். உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் நடந்தால் நல்லா இருக்கும், உங்கள் கூட ஒரு பயணங்கள் ஏற்பட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுக்கு எண்ணங்கள் இருக்குது. அவங்களாவே ப்ரப்போஸ் பண்ணியோ அல்ல அவங்களுடைய எண்ணத்தை தெரிவிக்கவோ வந்திருப்பாங்க. அந்த வந்த நேரத்தில் தான் சரியாக ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டு அதை மனசு திறந்து அந்த விஷயத்த சொல்ல முடியாமல் போயிட்டுருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய விஷயம் கூட உங்கள் நபர்கள் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணி பேசுகிறாங்களா அப்படின்னா பேச முடியலை, அப்படியே ஏதோ கள்ள முழுங்கின மாதிரி அமைதியாக இருக்கலாம். ஓகே, ஸோ அது அவர்களுடைய சூழ்நிலையை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதுனால தன்னுடைய ஆசை காதல் இது எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுட்டு எந்த விஷயத்தையுமே வெளிப்படுத்தாமல் இந்த நபர்கள் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்கள் கூட ஒரு திருமணம் ஒன்று நடந்தா அப்படின்றது சந்தோஷம்தான். ஆனால் இப்போ இந்த நபர்களுக்கு மற்றவர்களை ஏமாற்றிட்டு ஒரு ப்ராமிஸ் கொடுத்த இடத்த விட்டுட்டு ஏமாற்றிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா தன்னை சார்ந்தவர்களும் காயப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுல இந்த நபர்கள் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்கள் நபர்கள் வந்து ஆல்ரெடி திருமணமான நபர்கள் அப்படின்றதுனாலோ என்னமோ ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த சைடையும் விட முடியாது, இந்த சைடையும் விட முடியாது. ஓகே, ஸோ ஒரு சில நபர்கள் உங்களுக்கு சொல்லாமல் கூட இன்னொரு நபர்களை திருமணம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போய் ஓகே சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த விஷயம்லாம் உங்கள் நபர்கள் உங்களுக்கு தெரியாமல் இன்னும் வரைக்கும் ஹைட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதே சேம் டைம் இந்த நபர்கள் கொஞ்சம் பிளேயர்ஸ் எனர்ஜியும் இருக்குது, இந்த சைடும் வச்சுக்கொண்டு அந்த சைடும் இன்னொருத்தரை வச்சுக்கொண்டு அப்படியே என்ஜாய் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு சில நபர்களுக்கு தான் கொஞ்சம் பிளேயர் எனர்ஜியும் இருக்குது அப்படின்றதுனால என்னமோ இங்கே ஒரு சில விஷயத்த ஹைட் பண்ண தான் செய்கிறாங்க. ஓகே, அந்த கமிட்மெண்ட் விஷயத்த ஹைட் பண்ண செய்கிறாங்க. இப்போ நீங்களா அவங்களா அப்படின்னு பார்க்கும்போது கூட இந்த நபர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த சைடு வந்து அவங்களுக்கு செலக்ட் ஆகியிருக்கவங்க வந்து ஒரு லக் தரக்கூடியவங்க, இல்லை அவர்களுடைய தேவைகளை வந்து இந்த சைடில் பூர்த்தி பண்ணிக்கொள்ள இயலுது. அப்படிங்கும்போது அவர்களையுமே விடுறதுக்கு இந்த நபர்கள் தயாராக இல்லை, அது சேம் டைம் வந்து உங்களையுமே மிஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை வந்து இந்த இடத்துல தான் உணர்றாங்க உங்ககிட்ட. ஓகே, ஒரு கிஃப்ட்டு அப்படி. ஆனால் அந்த சைடு வந்து பார்க்கும்போது என்னுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுது அப்படிங்கும்போது நான் இந்த சைடும் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ அங்கேருந்து வெளியே வந்தால் தான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்றதுனால என்னமோ ஒரு சில விஷயத்த ஹைட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி தன்னுடைய சூழ்நிலையை வந்து சரியாக கையாள தெரியாத நபர் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கிய சூழ்நிலைகளை வந்து சமாளிக்க தெரியாத ஒரு நபர், யார் அவருக்கு போயிட்டு யார் அவர்களுக்கு சாதகமாக ஏதாவது தப்பான விஷயத்த கூட இப்போ சரியான முறையில் சொல்கிறாங்க அப்படின்னாலும் கேட்டுக்கொள்ளக்கூடிய நபர்கள். ஓகே,
ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துலையும் கூட இந்த நபர்கள் வந்து அவர்களுடைய சூழ்நிலையை வந்து கையாள தெரியாத ஒரு நபர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே நான் இங்கே வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ அதனாலேயும் என்னமோ கொஞ்சம் தாமதங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த நபர்கள் எடுத்துக்கொள்ளலாம் இவர்களோட சைடில். அதே மாதிரி இந்த நபர்கள் உங்களுக்காகவும் போராடுறாங்க தான், கதைக்கிறாங்க தான். பட் அது வந்து ஒரு டவுட்லேயே இருக்குது. இந்த நபர்களை நம்பி நம்ம போகலாமா, போனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, அல்லது என்னுடைய ஃபேமிலியை சார்ந்த நபர்களை நான் பகைச்சிக்கொள்கிற மாதிரி வருமா அப்படின்றதுல கூட கொஞ்சம் அந்த கொஷின்ஸ் மார்க்கெல்லாம் இருக்கலாம். ஸோ அதனாலேயோ என்னமோ இது காதலுக்காக இந்த நபர்கள் அவர்களுடைய சைடில் வந்து பேசலாம், கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. பட் அது வந்து உங்களுக்கு தெரியாத மாதிரியும் பார்த்து கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களோட உண்மையான மனதில் கண்டிப்பாக இந்த காதல் இருக்கலாம். ஓகே, உங்களோட மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து இன்னுமே இருக்குது. ஓகே, இன்னுமே உங்ககிட்ட அந்த ஈர்ப்பும் அந்த காதலும் அந்த பேஷன் இதெல்லாமே உங்ககிட்ட உணர்றாங்க. இருந்தாலுமே இதெல்லாமே எனக்கு இல்லை கிடையாது, நான் என்னோட லைஃப்பை தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த அப்படியே ஹைட் பண்ணலாம். அதாவது காதலை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கேட்கும்போது காதலே இல்லை, நான் ஏன் காதலிக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நடந்து கொள்ளலாம். ஆனால் மனசுக்குள்ளே வந்து இன்னுமே இந்த காதல் வந்து இருக்குது அந்த நபர்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ இந்த ஒரு சில நபர்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க, இது நியூ பிகினிங் பண்ணிடலாம், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னாலும் இவர்களை மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான சூழ்நிலை இன்னும் இவங்களுக்கு அமையலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ ஏதாவது நான் பார்த்துறேன் இதை சரி பண்ண பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பொய்யாக இருக்கலாம். ஓகே, என்னதான் அந்த இடத்துல காதல் இருந்தாலுமே ஆனால் காதல்லாம் இருக்குது, பட் சூழ்நிலையை கையால் இப்போதைக்கு இந்த நபர்களுக்கு தெரில. ஓகே, ஒரு சில விஷயத்த ஓகே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இப்போ டைரக்ஷன் பார்க்கும்போது உங்களுடைய பக்கம் இல்லை, என்னதான் காதல் இருந்தாலுமே கூட அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி இருக்கலாம். ஸோ அதே சேம் டைம் உங்ககிட்ட யாரும் வந்துடக்கூடாது, நீங்கள் யாருக்குமே கமிட்மெண்ட் கொடுத்துடக்கூடாது இப்படிங்கிறதுலேயும் விழிப்புணர்வாக தான் இருக்காங்க. ஓகே, அப்போ உங்களை விட்டுட்டு போகிறதுக்கும் இந்த நபர்கள் தயாராக இல்லை, அதே மாதிரி ஏற்றுக்கொள்கிறதுக்கும் இவர்களுடைய சூழ்நிலை வந்து ஒரு சில பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது தனிப்பட்ட ரீதியாக பார்க்கும்போது அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்கே தெரியுது. ஓகே, அப்போ இந்த சூழ்நிலை பார்க்கும்போது அவர்களால் கையாள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஓகே, அப்போது ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்து இந்த விஷயம் சரியாகினாதான் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கே தவிர்த்து இல்லை நான் இது மொத்தமாக அப்படியே இதில் போட்டு நான் இதில் ஒரு பதில் ஒன்று கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு இந்த நபர்கள் தயாராக இல்லை. அதே சேம் டைம் வந்து உங்களுக்கான விஷயத்தையே அந்த நபர்கள் வந்து கதைக்க தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரு சில விஷயம் நீங்கள் காதலாக செய்யும்போது கூட அந்த நபர்களுக்கு ஒரு சில ப்ரெஷராக தெரியலாம். ஓகே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அந்த காதலில் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து சூழ்நிலையை சமாளித்து கொள்றதுக்காக ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அவர்களுக்கு வந்து அது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே ஹெவியாக இருக்குது, ஸோ இதனால நான் இதெல்லாம் விட்டுறலான்னு நினைக்கிறேன் இப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து நினச்சி கொண்டிருக்கலாம். ஓகே, ஸோ அது நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பண்ணுற விஷயமே அவர்களுக்கு வந்து ஒரு காயத்தை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரியும் இருக்குது. அதனால இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து இந்த நபர்கள் சமாளிக்க முடியாமல் இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் நபர்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வந்து தனக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்றதுல வந்து கொஞ்சம் சில யோசனைகளும் இருக்குது. ஓகே, சடனாக உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணவும் இந்த நபர்கள் தயாராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு தெரியுதுங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ப்ராமிஸ் கொடுத்துட்டு இல்லை நான் ஒரு கமிட்மெண்ட் அவ்வளோ நம்பிக்கையாக கொடுத்துட்டு சடனாக அதை உடச்சிட்டு அந்த பக்கம் போயிட்டு இவங்களுடைய தேவைக்காக இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறேன், தேவைக்காக நான் இன்னொரு பக்கம் போகிறேன் அப்படின்ற மாதிரி மாறுறதுக்கும் இந்த நபர்களோட மனம் வந்து இடம் கொடுக்குதில்ல. ஓகே, ஸோ மனசுக்கு வந்து அந்த கஷ்டமாக இருக்குது. ஓகே, கஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படி கூட சொல்லலாம். அதே சேம் டைம் இப்போ ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக நான் ஏன் போராடணும் அப்படின்ற மாதிரியே மனம் இருக்குது. ஓகே, அப்போது சூழ்நிலைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னா கூட அதுவாக மாற்றம் ஏற்படுத்தட்டும், அதுவாக மாறட்டும் அப்படின்னு இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏன்னா அவங்க உங்களை வந்து ஒரு வெயிட்டிங் ஜோனில் வந்து வச்சிட்ருக்கலாம். ஓகே, ஆனால் இந்த நபர்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கான ஸ்டெப்பெல்லாம் எடுக்கிற மாதிரி எனக்கு இங்கே தெரில. கொஞ்சம் அந்த ஸ்னேக் எனர்ஜியும் அந்த நபர்கள்கிட்ட இருக்குது. ஓகே, கொஞ்சம் விஷ உணர்வு அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுடைய நபர்கள்கிட்ட இருக்குது அப்படின்றதுமே இங்கே உண்மை தான். ஓகே, ஸோ இந்த நபர்கள் ஏதாவது மனம் திறந்து
பேசாமலே ஹைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு மாற்றத்தை வந்து இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். ஓகே, அப்போ அவங்க மனம் வந்து ஏதோ ஒரு இடத்துல குத்தி கொண்டிருக்கலாம், அப்படி இந்த இடத்துல ஒரு துரோகம் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு மனசுக்கு ஒரு நிரடலான விஷயம் வந்து ஏற்படுத்தலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் போராடும் போது, நீங்கள் உங்கள் காதலை காப்பாற்றி கொள்றதுக்காக ஸ்டெப் வைக்கும்போது அது இன்னுமே அந்த நபர்களுக்கு ஒரு ஆத்திரத்தையும் கோபத்தையும் க்ரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரியும் நான் அங்கே பார்க்குறேன். ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு உங்கள் நபர்கள் உங்ககிட்ட ஹைட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அவர்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது, அந்த 2ல் எது பெஸ்ட்டு அப்படின்ற குழப்பத்தில் உங்கள் நபர்கள் இப்போ இருக்க செகண்ட் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயம் வந்து இன்னொரு நபர்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கலாம். ஓகே, இதுக்கான பதில் என்ன அப்படின்னு தெரியாத இன்னொரு நபர்களுக்கு இது பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதையும் போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.